குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம அஃபேர்ஸ் கிளப் இன்சைட்ஸ் ஆகஸ்ட் 24-25 தான் டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேட்டோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அஃபேர்ஸ் கிளப்போட அஃபிஷியல் யூடியூப் சேனலில் போனீங்க அப்படின்னா ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ பாருங்கள். ஸோ இதில் ஜஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து பீகாருக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் விசிட் போயிருக்காரு. ஓகே, ஸோ எதுக்கு போகிறாரு அப்படிங்கிறத ஒரு 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 முக்கியமான விஷயமாக வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நவம்பரில் எலெக்ஷன் வரப்போகுது பீகாரில், நெக்ஸ்ட் இயர் வந்து வெஸ்ட் பெங்கால். ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா, இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இந்த புக்சர் தெர்மல் பவர் பிளான்ட், ஓகே, இது எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, நீங்கள் வந்து பீகார் படிப்பீங்க, ஆனால் கயாவை மிஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, இந்த லொக்கேஷன் தான் முக்கியம். பட்ஜெட் வந்து 6880. ஓகே, செகண்டு 660 மெகாவாட், தேர்டு. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாதுங்க. இதில் வந்து வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் நியூஸ் கிடையாது. அடுத்தது ஐடி ஆக்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பழசெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் வந்து சுருக்கி ஐடி ஆக்ட் வந்து நிறையா கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் விஷயம். ஸோ முன்னாடி என்ன இருந்துச்சு, 1961. ஓகேங்களா? ஐடி ஆக்ட் எங்கே இருக்குது? 1961 இருந்துச்சு. இப்போ 2025 மாற்றிருக்காங்க. ஸோ இது எப்போ இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஓகே, 2. ஸோ அவ்வளோதான், இன்கம் டேக்ஸ் ஆக்ட். ஓகேவா? அதுதான். ஸோ ஓகே, எவ்வளோ வரைக்கும் இன்கம் டேக்ஸ் இல்லை. இன்னொன்று முக்கியமான விஷயம் இங்கே பார்த்தனே, 12 லட்சம் வரைக்கும் நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் இல்லை. ஓகேவா? ஆனால் 0% ஸ்லாப் எத்தனை லட்சம் வரைக்கும்னு கேட்பாங்க. 4 லட்சம் வரைக்கும் நமக்கு வந்து டேக்ஸ் அப்படிங்கிறது இல்லை, 0%. அதுக்கு மேலே ரிபேட் அப்படிங்கிறது 12 வரைக்கும் படிக்கலாம், 12 லட்சம் வரைக்கும். ஓகே, ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த இன்கம் டேக்ஸ் ஃபஸ்ட்டு இந்தியாவில் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1860 ஜேம்ஸ் வில்சன். ஓகே, இது 3வது பாயிண்ட். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது இதில். அடுத்தது நம்மளுடைய விக்ஷித் பாரத் 2047 இருக்கு இல்லையா, அதுக்காக ஒரு 2 கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதோட ஹெட்டு வந்து ராஜீவ் கோவா போட்டிருக்காங்க. பேர் மட்டும் தான் முக்கியம், வேறு எதுவும் கிடையாதுங்க. இந்த நியூஸில் பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. ஓகே, அது மட்டும் பார்த்துங்க. இதுவும் பெரிய நியூஸ் கிடையாது. அருணாச்சல பிரதேஷ். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்டர் ரீஜியனாக சைனாவோட பார்டரில் இருக்குது. அங்கே வந்து நெட்வொர்க் அதிகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாரதி ஏர்டெல்லை அப்ளாய் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஆர்மி. எங்கே? அருணாச்சல பிரதேஷில். பிஎஸ்என்எல் கவர்மெண்ட்டோட தான் பண்ணியிருக்கலாம். ஏன் பண்ணல அப்படின்னா பிஎஸ்என்எல் அந்தளவுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது, அதனால தான். ஓகே, இதுவும் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். என்ன அப்படின்னா, போஸ்ட்டும் ஆல் இண்டியா மியூச்சுவல் ஃபண்டு அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டு இன் இந்தியா அவங்க சேர்ந்து வந்து 30வது ஃபவுண்டேஷன் டே. யாரோடது? மியூச்சுவல் ஃபண்ட் அசோசியேஷனோட 30வது ஃபவுண்டேஷன் டே. ஓகே, ஸோ இவங்க 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. என்ன அப்படிங்கிறத பார்த்துங்க. 3 வருஷம் இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது, 3 வருஷம். ஓகேவா? அடுத்து இந்தியா வந்து சேர்பர்சனாக எலெக்ட் ஆகிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஏசியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ராட்காஸ்டிங் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஏசியா பசிபிக்கோட இன்ஸ்டியூட் ப்ராட்காஸ்டிங் டெவலப்மெண்ட்டோட சேர்பர்சனாக வந்து ஆகியிருக்காங்க. இது 23வது மீட்டிங், ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் எங்கே நடந்துச்சு அப்படின்னா தாய்லாண்டில் நடந்துச்சு. அங்கே தான் வந்து நம்மளோட கண்ட்ரி வந்து பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து 2016 வந்து நம்ம எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட தீம் வந்து ரொம்ப முக்கியம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மீடியா ஃபார் பீப்புள், மீடியா ஃபார் பீப்புள், பீஸ் அண்ட் ப்ராஸ்பேரிட்டி. ஓகே, ஸோ இது வந்து முக்கியம். ஓகே, இந்த ஆர்கனைசேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு டைம் பார்த்துங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு லோன் வந்து சவுத் இண்டியன் பேங்க், ஓகேவா, அப் டு 90% வரைக்கும் கோல்டோட மதிப்புக்கு லோன் தர்றாங்கன்னா. ஸோ இதில் கேள்வி என்ன வரும் அப்படின்னா இதுதான் வரும். ஓகேவா? லோன் ரேஞ்சு ஃபஸ்ட்டு, செகண்டு, அவ்வளோதான். ஸோ இதோட ரீபேமெண்ட் டியூரேஷன் தேர்டு. ஓகே, இல்லை இது வந்து ஒரே நிமிஷம் லாக் ஆயிடுச்சா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இது. ஓகேங்களா? செகண்ட் வந்து ரீபேமெண்ட் டியூரேஷன், தேர்டு வந்து இந்த ஸ்கீமோட நேம். நான் வந்து எது பாசிபிலிட்டியோ அதை மட்டும் தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வச்சு. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து
இவங்க நேஷ்னல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் யார் கூட, இண்டஸ்ட்ரியல் பேங்க் கூட சேர்ந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து லோன் அப்படிங்கிறத ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறாங்க. அவ்வளோதான். அடுத்தது யூனிவர்சல் ஷாம்பு ஜென்ரல் இன்சூரன்ஸ் இருக்காங்களே, 2 சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. எதுக்கு, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிஸ்னஸ் கண்டினியூட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கும். அதோட இது மட்டும் பார்த்துங்க, சர்டிஃபிகேட் நம்பர் மட்டும் பார்த்துங்க, வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஓகே. ஸோ அடுத்தது வந்து ஃபஸா இருக்கு இல்லையா, ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதனுடைய சிஇஓ வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, ராஜீவ் புன்ஹானி. ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து கஞ்சி கமலாராவ் இருந்தார், இவரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு தான் வந்திருக்காங்க. அவ்வளோதான். அடுத்தது ஃபஸா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. 2009 2008. ஓகே, 2008. முக்கியம். இது தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. அடுத்த திரிபுரா வந்து 2047 விக்ஷித் திரிபுரா அப்படிங்கிற இது வச்சுருக்காங்க. தீம் பார்த்துங்க. ஓகேவா, தீம் என்ன அப்படிங்கிறத பார்த்துங்க. உன்னதா திரிபுரா, ஸ்ரெஷ்தா திரிபுரா. ஓகே. அடுத்தது மகாராஷ்டிரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூகே கூட போட்டிருக்காங்க. இது யார் கூட வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குளோபல் இந்தியா பிஸ்னஸ் காரிடார் என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. யாருக்கு, யூகே கூட சேர்ந்து பிஸ்னஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.